மோட்டோ அவங்களோட G சீரியஸில் இப்போ புதுசாக G Max அப்படிங்கிற புது ஸ்மார்ட் ஃபோன் இப்போ இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது அண்ட் இவங்க லான்ச் பண்ணியிருக்கிற இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. டிசைன் பொறுத்த வரைக்கும் ரெகுலராக மோட்டோவில் என்ன மாதிரி டிசைன் யூஸ் பண்ணாங்களோ கிட்டத்தட்ட சிமிலர் டிசைன் தான் இங்கேயே எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. டிசைனில் பெரிய சேஞ்சஸ் எதுவும் கிடையாது. இந்த ஃபோனோட சைஸ் பொறுத்த வரைக்கும் 6.72 இன்ச்சஸ்க்கான LCD பேனல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் இருக்கிற நிறைய ஸ்மார்ட் ஃபோன் HD + LCD பேனல் தான் கொடுக்குறாங்க. பட் மோட்டோ எங்கே ஃபுல் HD + LCD பேனல் கொடுத்துருக்குறாங்க. AMOLED இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். இப்போ இருக்க RAM காம்போனன்ட்ஸ் ப்ரைஸ்லாம் வச்சு பார்க்கும்போது LCD பேனல் தான் கிடைக்கும். அண்ட் இந்த டிஸ்பிளேயோட ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 120Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டும் கூடவே உங்களுக்கு டச் சாம்பிளிங் ரேட் உங்களுக்கு 120Hzக்கான டச் சாம்பிளிங் ரேட்டும் இருக்குது. அண்ட் இந்த டிஸ்பிளேயோட பீக் பிரைட்னஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹை பிரைட்னஸ் மோடில் 1050 nits வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் ஸ்க்ரீனோட ப்ரொடெக்ஷனுக்காக இங்கே கார்னிங்கோட கொரில்லா கிளாஸ் வெர்ஷன் 7i யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஓரளவுக்கு டீசெண்டான டிஸ்பிளேவாக இருக்குது இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில். அண்ட் ப்ராசரை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் ஸ்னாப்ட்ராகனோட 6S Gen 4 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசரோட பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு நல்ல மிட்ரேஞ்ச் ப்ராசர்னே சொல்லலாம். 7400 கொஞ்சம் கம்மியாக பெர்ஃபார்ம் பண்ணும். அண்ட் கேமிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மீடியம் கிராஃபிக்ஸில் உங்களால் ஈஸியாக ப்ளே பண்ணிக்க முடியும். சில கேம்ஸ் உங்களுக்கு ஹை கிராஃபிக்ஸ் கூட ப்ளே பண்ணிக்கலாம். இந்த ப்ராசரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 6GB வரைக்கும் LPDDR5X RAM ஆப்ஷனும் அண்ட் 120GBக்கான UFS 3.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் இங்கே 50 மெகாபிக்சலுக்கான சோனியோட LYTIA 600 சீரியஸ் சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதோட அப்பேச்சர் பொறுத்த வரைக்கும் f1.8 கொடுத்துருக்காங்க. செகண்டரி சென்சார் இங்கே 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஷூட்டரும் இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா பொறுத்த வரைக்கும் இங்கே 32 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா இருக்குது. அண்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் 7000 mAhக்கான பேட்டரி சப்போர்ட் பண்ணுறதுக்கான 30 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அண்ட் அடிஷ்னலாக இந்த ஃபோனுக்கு 5G சப்போர்ட் இருக்குது. மிலிட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு 810Hக்கான டியூரபிலிட்டி சர்டிஃபிகேஷன் சப்போர்ட் இருக்குது. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இந்த ஃபோனில் பவர் பட்டனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் கூடவே 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் Android 16 ரன் ஆகுது. இதுக்கு மேலே மோட்டோட ஓன் UI இங்கே அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே 2 வருஷத்துக்கான மேஜர் OS அப்டேட்டும் அண்ட் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் 27,999 ஸ்டார்ட் ஆகுது பேஸ் வேரியண்ட். அண்ட் ஆஃபர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ₹1000 இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் ஆப்ஷனும் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போனஸ் உங்களுக்கு ₹1000 கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் ஓரளவுக்கு டீசெண்டான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. சப்போஸ் இதை விட கொஞ்சம் வேல்யூ ஃபார் மணி ஃபோன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மோட்டோலே H70 ஃபியூஷன் இருக்குது. ஓல்டு ஸ்டாக்ஸான H60 ஃபியூஷன் இருந்தால் நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் இந்த ரெண்டு ஃபோன்ஸும். இல்லை ரியல்மியில் P4 இருக்குது. பெரிய பேட்ரி, நல்ல டிஸ்பிளே அண்ட் நல்ல ப்ராசர், கிட்டத்தட்ட 25,000 ரேஞ்சில் ஒரு பெட்டர் வேல்யூ ஃபார் மணி ஃபோனாக இருக்கும். நீங்கள் தாராளமாக அந்த ஃபோனும் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். இல்லை வேறு ஏதாவது ப்ராண்டில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சாம்சங்கில் M47 இருக்கும். கிட்டத்தட்ட இதே மாதிரியான பர்ஃபார்மன்ஸ், இதே பட்ஜெட், ஆனால் AMOLED டிஸ்பிளேயோட கிடைக்கும். ஆனால் சார்ஜர் பாக்ஸில் வராது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அடிஷ்னலாக பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். இல்லை பர்ஃபார்மன்ஸ் ஃபோன் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓப்போவில் K13 டர்போ இருக்குது. நீங்கள் தாராளமாக அந்த ஃபோன் கூட கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்கள் தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.